முரளி வந்து ஒரு பிளான் போடுறாரு. எப்படியாவது வந்து இந்த ரிப்போர்ட்ட கண்டுபிடிக்கணும். அவங்க அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு, அந்த ரிப்போர்ட்ட கண்டுபிடிக்கிறாரு. சிவராமனோட ரிப்போர்ட்ட. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. இத வச்சு வந்து எப்படியாவது காய் நகர்த்தி அபிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. உடனே அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்த தெரியப்படுத்துற எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அபியோட அம்மா வந்து அபிகிட்ட ஏன்டி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. அப்பாவோட இந்த நிலைமைக்கு வந்து காரணம் நீ தாண்டி. நீ ஏன்டி இப்படிலாம் சொல்லாம விட்டுட்ட? சீக்கிரமா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்ல. ஏன்டி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டுறாங்க. இல்லம்மா நீங்க சொன்னா மனசு கஷ்டப்படுவீங்க. சீக்கிரமாவே வந்து காசு சேர்த்து அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிடலாம் தாம்மா முடிவு பண்ணேன். அதனால தாம்மா சொல்லலை. நீங்களாம் உடஞ்சி போய் அழுவீங்க தாம்மா நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அபி. உடனே வந்து எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு முரளி. என்ன அபி இப்படி பண்ணிட்டீங்க? திடீர்னு அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும் அப்படின்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி விடுறாரு. உடனே வந்து ஆமாம் முரளி தம்பி சொல்கிறதும் கரெக்டு தான். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? எனக்கு இருக்க ஒரே கடமை அபியோட கல்யாணம் தான். அதையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அவங்க அத்தை வந்து மாப்பிள்ளை ஏன் தேடணும்? நம்ம வீட்டிலே இருக்கார்ல முரளி தம்பி, ரொம்ப நல்ல தம்பி. அவருக்கும் அபியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால வந்து அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து எல்லாருமே யோசிக்கிறாங்க. இதில் யோசிக்க என்னப்பா இருக்குது? உடனே ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னோன்னா அபி வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் கல்யாணத்துக்குன்றாங்க. ஒரு வேளை வந்து நீ ஒத்துக்கலைன்னா அப்பா ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகேப்பா உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் சம்மதிக்கிறாங்க. இதை கேட்டு முரளி ஆச்சரியப்படுறாரு. அப்பா நிம்மதி ஆயிடுச்சு, அபிக்கு எனக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு. அடுத்து வந்து சிவராமன் வந்து கோயிலுக்கு போகிறாரு. அப்போ வந்து அஞ்சலியும் வந்து முரளியும் பார்த்துடுறாரு. அவர் வந்து அஞ்சலியோட நெத்தியில் குங்குமம் வைக்கிறதும் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்து அவங்க 2 பேர் பேசிக்கிறதையும் பார்த்துடுறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. சே இவ்வளோ கேடு கேட்டவனா இவன் நம்ம வீட்டில் வந்து நல்லவனா நடிக்கிறானே, நம்ம பொண்ணை வந்து நயவஞ்சக்கமாக ஏமாற்ற பார்க்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சமையல் டென்ஷன் ஆகி இதை இப்போ உடனே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இதை எல்லாத்தையும் முரளி பார்த்துடுறாரு. உடனே முரளி வந்து வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்போ வந்து அவர் வந்து கீழே விழுந்துடுறாரு. நெஞ்சிலே வச்சு மெச்சிடுறாரு. அதனால் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுது. அதுக்குள்ளே எல்லோரும் வந்ததால அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. இது வந்து அபி வந்து அவங்க அப்பா பார்த்து துடிச்சு போகிறாங்க. அடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ ரொம்ப வந்து கிரிட்டிக்கலாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. உடனே பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. அபி தவிச்சு போகிறாங்க. நம்ம ராகவ் வந்து பணத்தை கட்டுறாரு. அதனால் அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது வந்து பணத்தை கட்டிட்டாங்களே, ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸாக முடிஞ்சிச்சுன்னு வேறு சொல்கிறாங்களே, அதனால் வந்து சீக்கிரமாகவே வந்து அவர் எழுந்து வந்தார்னா நம்மளை பற்றின ரகசியங்கள் எல்லாமே அபிக்கிட்டையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவார். அப்புறம் அபிக்கும் எனக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்காது, ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. உடனே டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ஊசி போட்டுறாரு. இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஊசி போட்டுறாரு. அதனால் வந்து அவருக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து தூக்கி தூக்கி போடுறது எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து இதுக்கப்புறம் பேச முடியாதுமா, அவருக்கு வந்து பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி நடக்க முடியும் அப்படின்னோடனே தெரியல, எங்களுக்கே ஒன்றும் புரியல, ஏதோ வந்து அவருக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் மாமனார் பேச மாட்டார், நம்மளுக்கும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் பார்த்து வந்து அபி வந்து பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராகவ் வந்து யோசிக்கிறாரு. இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி கூட இந்த மாதிரி ஆகிடுச்சே அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆகிடுச்சே இப்போ எப்படி கல்யாணம் பண்ண முடியும், கல்யாணத்தை கொஞ்ச நாள் வந்து நிறுத்தி வைக்கலாம், தள்ளி வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே வந்து இப்படி நடந்துச்சு சொல்லிட்டு முரளி வருத்தப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சிவராமன் வந்து அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யார்கிட்ட சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. கரெக்டாக முரளி வராரு. என்ன எல்லாத்தையும் வெளியே சொல்லலான்னு பார்த்தியா, ஒன்றும் சொல்ல விடாமல் உன்னை பண்ணிட்டேன்ல, உனக்கு ஊசி போட்டதே நான் தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த விஷயத்த நீ சொல்லணும்னு நினச்சா கூட சொல்ல முடியாதுன்றாரு. உடனே வந்து அபி வராங்க. இவன் எனக்கு ஊசி போட்டான்னு சொல்லிட்டு சைக்கையால் சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அபிக்கு புரியல.